Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு ரெசிபீஸ் பார்க்கலாங்க. நல்ல சுவையான பாசிப்பருப்பு சேமியா பாயாசம். அதாவது நல்ல சத்தான பாசிப்பருப்போட சேமியாவும் சேர்த்து வெள்ளை சக்கரை சேர்க்காம நாட்டு வெல்லம் சேர்த்து செய்கிற ஒரு அருமையான பாயசம் ரெசிபி. இது டக்குன்னு குயிக்காகவும் பண்ணிடலாம், ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். பண்டிகை காலங்களில் ஒரு அருமையான ரெசிபிங்க. இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நல்ல மொறுன்னு கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக கீரை வடையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிங்க. அதாவது நல்ல கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒன்றா ஊற வச்சு அதில் பக்குவமாக ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து கீரையும் சேர்த்து செய்கிற மொறு வடை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பண்டிகை காலங்களில் விசேஷ நாட்களில் டீட்டெயிலாக வடை பாயசத்தோடு சமைப்போம். அப்போ இந்த பாசிப்பருப்பு சேமியா பாயசம் கீரை வடை இதெல்லாம் நல்ல ஸ்பெஷலாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸி அண்ட் குயிக்காகவும் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ரெண்டு ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். நல்ல பாசிப்பருப்பு சேமியா பாயசம் கூடவே அருமையான மொறு கீரை வடை. ஃபஸ்ட்டாக நம்ம பாசிப்பருப்பு சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. அதாவது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. பாசிப்பருப்பு வறுபட்டு நல்ல வாசனை வரணும், கரிஞ்சிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிடுச்சு, நல்ல வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த நெய் நல்லா சூடாகி உருகி வரட்டும். இப்போ இந்த சூடான நெய்யில் நான் ஒரு 10-15 உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா செவக்க வறுத்து விட்டுறலாங்க. சூடான நெய்யில் போட்டோம், டக்குன்னு நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்குன்னு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கலாங்க. நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்படி தேங்காய் துண்டுகளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து பருப்பு பாயசமில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வாயில் கடிப்படும் போது. அடுத்தது திராட்சை, உலர் திராட்சை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த ட்ரை கிரேப்ஸ் நல்லா வறுப்பட்டு நல்லா உப்பலாகி வரட்டும். பாருங்கள், கிரேப்ஸ் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு விட்டுறலாம். இப்போ அடுத்தது அதே பேனில் நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது நம்ம பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்திருந்தோம், 1/4 கப் அதில் பாதி அளவுக்கு மட்டுமே நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஆல்ரெடி வறுத்த சேமியா தான் சேர்க்குறேன். வறுக்காத சேமியா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிக டைம் கொடுத்து வறுத்துக்கங்க. ஸோ நம்ம பாயசமில் சேர்க்கும்போது ரொம்ப குழஞ்சி போகாமல் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். நல்லா வறுத்து விட்டுறலாம். நெய்யில் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேற ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இங்கே வறுத்த பாசிப்பருப்பை நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு சுத்தமாக தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதே பேனில் நான் இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம், நான் இங்கே 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுறலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரணும். இடையில கிளறி விட்டுருங்க. நல்லா ஒரு 8-10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அந்த டைம் கேப்பில் வெள்ளைப்பாகெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது வெள்ளத்தை கரைச்சி வடித்து வச்சுக்கலாங்க. நான் இங்கே 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன், ஜாகரி. அதாவது 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு சேமியா, இதுக்கு 1 கப்பு வெல்லம். இனிப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா தித்திப்பாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தண்ணி வச்சு நல்லா இதை கொதிக்க விடுவோம். அதாவது வெல்லத்தை தட்டி போட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா வெல்லம் ஈஸியாக கரைஞ்சிருங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு, நல்ல ஒரு ஃபுல் பாயில் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாகுப்பதமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. 1 நிமிஷம் ஆற விட்டுட்டு நல்லா வடித்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், வெள்ளைப்பாகு ரெடி. அடுத்தது ஒரு 1/2 மூடி தேங்காவை நல்லா அரைச்சி நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. பருப்பு பாயசமில் பர்டிகுலர்லி தேங்காய் பால் சேர்க்கும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் தேங்காய் பால் தான் கம்பல்சரியாக சேர்க்கணுன்னா அப்படி இல்லை, நீங்கள் பசும்பாலும் சேர்க்கலாம். நான் இங்கே தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். மொதல் பால் 2வது பால் ரெண்டுமே கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நல்ல ஒரு திக்கான தேங்காய் பால்.
கிட்டத்தட்ட ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இங்கே பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துடலாங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது தான் பர்ஃபெக்டாக சேமியா வெந்து வரும். ரொம்ப முதல்லையே நம்ம சேமியா சேர்த்துட்டோம்னா குழஞ்சி போகும், நல்லா இருக்காது. ஸோ ஒரு 1/4 கப்பு சேமியாவை நம்ம வறுத்து வச்சுருந்தோம், அது வெந்த பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அகைன் அந்த மூடியை போட்டு விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டுமே சிம்மில் வச்சு வேக வைங்க. பர்ஃபெக்டாக நம்மளுக்கு சேமியா வெந்துடும். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு, அந்த சேமியாவும் நல்லா பர்ஃபெக்டாக வெந்துருச்சு, தண்ணி கரெக்டாக போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு சேர்த்துடலாங்க. வெள்ளைப்பாகு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். வெள்ளைப்பாகோடு சேர்ந்து அகைன் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது சர்க்கரையோட பிடிச்ச ஏலக்காய் பொடி, அதனால் ஒயிட்டாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுருவோங்க. இப்போ வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, தேங்காவை இந்த பாயசமில் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கொஞ்சம் கொதித்து திக்காகட்டும். பாருங்கள், திக்காயிடுச்சு, நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்க்கக்கூடாது, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி அந்த கொதிப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் அல்லது பசும்பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன் கொதிக்கும் போது நம்ம பால் சேர்க்கக்கூடாதுன்னா, வெல்லம் ஜாகரி சேர்த்து செய்கிற பால் பாயாசத்துக்கு நம்ம கொதிக்கும் போது பால் சேர்த்தா டக்குன்னு பால் திரிஞ்சிடும். அதனால் ரொம்ப கொதிக்கும் போது நம்ம பால் சேர்க்கக்கூடாது. நல்ல ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சேர்க்கணும். அதை விட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேர்க்கறது இன்னுமே பெஸ்ட்டுங்க. கண்டிப்பாக பால் தெரியாது, பாயசம் நல்லா இருக்கும். நான் இங்கே தேங்காய் பால் சேர்த்துருக்குறேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்ட தேங்காய் பால் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ அகைன் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கிறேன். லைட்டாக ஒரு கொதி வரட்டுங்க. அந்த தேங்காய் பால் கொஞ்சம் திக்காகும், இந்த பாயசமோடு நல்லா கலந்துரும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாங்க, ஜஸ்ட் லைட்டாக மட்டும் கொதிச்சா போதும். பாருங்கள், பாயசம் திக்கானது தெரியுது. அவ்வளோதாங்க, நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப கொதிக்க விட்டோம்னா கெட்டியாயிரும் பாயசம். சேமியாவும் சேர்த்துருக்குறோம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான பாசிப்பருப்பு சேமியா பாயசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாசிப்பருப்போட சேமியா, வெள்ளைப்பாகு, தேங்காய் பால் விட்டு இந்த பாயசம் செஞ்சுருக்குறோம். அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. நம்ம ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கும் பண்டிகை நாட்கள்லேயும் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அடுத்த ரெசிபியான மொறு கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நல்ல ஹெல்த்தியான 2 பருப்புகள் சேர்த்து, கூடவே நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து, அதோட சத்தான கீரையும் சேர்த்து நல்ல மொறுன்னு வடை செஞ்சு எடுக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்குங்க, நல்ல ஸ்பெஷலாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பருப்பு அளந்து ஊற வச்சிடலாங்க. இங்கே கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்துருக்கிறேன், கூடவே உளுந்தம்பருப்பு 1/2 கப்பு. அதாவது கீரை வடை செய்கிறதுக்கு நம்ம 2 பருப்பு யூஸ் பண்ணுறோம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ரெண்டுமே 1/2 கப் எடுத்துருக்கிறேன். ஈக்குவல் குவான்டிட்டிக்கு நம்ம அளந்து எடுத்துக்கணும். இங்கே ஒரு பவுலில் 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், கூடவே 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம 2 பருப்பும் ஒன்றா கலந்து தான் நம்ம இந்த கீரை வடை செய்கிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா தண்ணி விட்டு இது 2-3 வாட்டி கழுவிட்டு நம்ம நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. நல்லா கழுவியாச்சு. இப்போ நான் ஊற வைக்கிறேன். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 மணி நேரம் மட்டுமே ஊற வைங்க. அப்போ தான் வடை மாவு அரைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள், உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம ஊறின பருப்புலேருந்து சுத்தமாக தண்ணியை வடிச்சிடணுங்க. இப்படி வடிதட்டில் போட்டு விட்டுட்டா நம்மளுக்கு சுத்தமாக தண்ணி வடிஞ்சிரும். பருப்பு நல்லா ஊறி இருக்குது, இதுலேயே நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பருப்போடு சேர்த்து அரைக்கிறதுக்கு இங்கே 3 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்படி சேர்த்து போட்டு அரைக்கும் போது அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு இஞ்சி சோம்பெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அந்த வாசனையும் டேஸ்ட்டும் இந்த வடையில் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம கிரைண்டர்லேயும் அரைக்கலாம், மிக்சிலையும் அரைக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சி காமிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாயெல்லாம் சேர்த்தாச்சு, கூடவே இஞ்சி, கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு. ஃபஸ்ட்டு 1 கை பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சிடலாங்க. அப்போ தான் அந்த மிளகாயெல்லாம் நல்லா அரைப்படும். அதுக்கப்புறமா நம்ம எல்லா பருப்பும் சேர்த்து அரைச்சிப்போம். இப்போ தண்ணி விடாமல் ஒரு சுற்றியாச்சு. பாருங்கள், அந்த மிளகாய் இஞ்சி எல்லாம் நல்லா கொஞ்சம் அரைப்பட்டுருச்சு.
இப்போ நம்ம எல்லா பருப்பும் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். நல்லா ஊற வச்சு இங்கே கம்ப்ளீட்டாக தண்ணி வடித்து வச்சுருக்குறோம். இந்த மாய்ஸ்சர்லேயே நல்லா அரைப்பட்டுரும். தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். தண்ணி விட்டு வலுவலுன்னு இது அரைச்சிடாதீங்க. தண்ணி விடாமல் பருப்பருன்னு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பருப்பருன்னு இருக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சிக்கங்க. அப்போ தாங்க நம்மளுக்கு வடை வந்து நல்ல கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ அரைச்ச வடை மாவை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். வடை மாவு ரெடியாக இருக்குங்க. இன்னும் இது கூட ஒரு சில பொருட்கள் சேர்க்கணும். நல்ல பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம், கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட நல்ல பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கூடவே நல்ல ஒரு சின்ன கட்டு கீரையை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. நான் இங்கே எடுத்துருக்கிறது சிறுகீரை. நம்ம அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை எந்த கீரை வேணாலும் எடுக்கலாம். பாலக்கு எடுக்கலாம், அது நம்ம விருப்பம். நான் இன்றைக்கி சிறுகீரையை நல்லா சுத்தம் பண்ணி நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் மாவில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. வடை மாவுக்கு இங்கே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, கூடவே கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி, அடுத்தது கருவேப்பிலை, அடுத்ததாக நல்ல பொடியாக நறுக்கின கீரை. கையை விட்டு எல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் சேரணும். ஸோ அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வடைக்கு மாவு ரெடி. இப்போ அடுத்தது வடை போட்டுடலாம். இங்கே கடாயில் வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு கிண்ணத்தில் தண்ணி விட்டு கையை நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு மாவு எடுத்து உருட்டி நல்லா தட்டி விட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு விட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும். வடை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இப்படி ஒரு மீடியமாக போட்டுக்காங்க. அப்போ நல்லாயிருக்கும். நல்லா சூடான எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும், சீக்கிரம் கரிஞ்சிடாது. பொறுமையாக வேக விட்டு எடுங்க. திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா செவந்து வரணும். வடை ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா அந்த கலர் வந்துருச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அந்த வடை வெந்து வர வர நம்மளுக்கு அந்த பபிள்ஸ் கம்மியாயிட்டே வரும். அப்போ தான் உள்ள வரைக்கும் வெந்திருக்குன்னு அர்த்தம். அந்த பபிள்ஸ் நல்லா கம்மியானதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் விட்டு எடுக்கணும். பாருங்கள், நல்லா கலர் ஆயிடுச்சு, பபிள்ஸும் நல்லா கம்மியாயிடுச்சு, வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். வாவ், நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான அருமையான கீரை வடை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இது டீ டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். இல்லை விசேஷ நாட்களில் நல்ல வடை பாயாசம் சர்வ் பண்ணும்போது இந்த வடை சூப்பராக இருக்குங்க, நல்லா ஸ்பெஷலாக இருக்கும். இந்த மொறு மொறு கீரை வடையோட பாசிப்பருப்பு சேமியா பாயசம் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. வடை பாயாசம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு எப்போவுமே எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், வடை எவ்வளோ நல்ல மொறு மொறுன்ட்டு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.